தனித்து போட்டியிடலான்னு திமுக ஒரு முடிவெடுத்திருக்கு. கூட்டணி கட்சிகளால் எந்த விதமான ஓட் டிரான்ஸ்ஃபரும் நடக்கலை, இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் வேறு விதமான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு. இதில் தாவேகாவுக்கு என்ன மெசேஜ் இருக்குது? இதில் இல்லை, இதுக்கப்புறம் திமுக வந்து தனிச்சு போட்டி தான் இட முடியும். அவங்க கூட இந்த கூட்டணி கட்சிகள் தான் யாரும் இல்லையே. அதை வந்து அது மறைமுகமாக வெளியில போறத தாங்களே அப்படின்ற நாங்கெல்லாம் அப்படி இல்லப்பா, நானும் ரவுடி தான் குறிக்கிறதுக்கு மன்னிப்பு காமிச்சிட்டேன். இப்ப அதுதான் சொல்றேன், இதுதான் இந்த சிபிஎம் ஐயா பேசுற மாதிரியே பேசக்கூடாது சகோதரர். திமுக கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறத திமுக சொல்லணும். தேமுதிக உங்க வாய்ப்பு முடிஞ்சிச்சு. இல்ல வாய்ப்பு முடிஞ்சிருச்சா நீங்க தப்பு தான். இப்ப நான் இப்ப பேசினேன், இவர் குறிக்கிடாம இருக்கணும். விஜய் திரு விஜய் அவர்கள் பெரம்பூரில் படுதோல்வி அடைந்தார் நான் சொல்லுவேன். இவர் குறிக்கிடாம தப்பா பேசினா உடனே குறிக்கிடுவோம் அப்படின்னா நானும் பேசியிருக்கலாம். நீங்க சொல்றது தப்பு. கூட்டணியே இல்ல சார், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு கூட்டணி. ஒரு கட்சி கூட இல்லைன்னா தேமுதிக ஜெனரலா சார் நானும் முடிக்கவே இல்லை. அதுதான் சொல்றேன். சரி, அவங்களோட மிகப்பெரிய கூட்டணின்னு சொல்ற காங்கிரஸ் வெளியில போயாச்சு, கம்யூனிஸ்ட் வெளியில போயாச்சு, விசிக ஆல்மோஸ்ட் வெளியில வந்தாச்சு, மதிமுக வெளியில வந்துட்டு இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட அதுக்கான பேச்சுவார்த்தை தெரியுது, அதோட அறிகுறிகள் தெரியுது. இதுதான் அங்கே விஷயம். இப்போ நீங்க இங்க ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றீங்கல்ல, இந்த இடத்துல தான் வந்து நீங்க தாவேக்காவோட ஒரு ஸ்ட்ராங் என்ன நிக்குதுன்னு கேட்குறீங்களா? திஸ் இஸ் வேர் த ரோல் பிளேட் பை விஜய் சார் இஸ் பிரில்லியன்ட் நான் சொல்ல வரேன். மேபி த சஃபாலஜிஸ்ட் ஜான் சாரும் சேர்த்துக்கலாம். அவங்களோட ஐடியாலஜியா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்கல்ல, இதுதான் சார் நீங்க ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இது வரைக்கும் எந்த கட்சி தோக்கலன்னுலாம் கிடையாது. அதிமுக தோக்கும் போது அதிமுக விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவிக்கும் போது வந்திருந்தா பரவாயில்ல. இல்ல சார், அதுதான் சொல்ல வரேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க அந்த கேள்விக்கு நான் வரேன். முதல்ல இந்த கேள்வி முடிச்சிடறேன். நீங்க கேட்டீங்களா தாவேக்காவோட பங்கு என்னவா இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களா? இது ஒட்டுமொத்த டெமோக்ரஸிக்கே ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குன்ற. எங்க இருந்து வருது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திமுக தோத்ததே இல்லையா? தோத்துருக்காங்க. ஆனா யாரும் அவங்கள விட்டு வெளில போனது இல்லை. தொடர்ந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க கூட இந்த கட்சிகள் இருந்துட்டே இருந்திருக்கு. ஐயுஎம்எல் இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மனிதநேயர் மக்கள் கட்சி, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அப்படியே அதிமுக எடுத்துக்கங்க. எடுக்கும் போதும் தோத்தாலும் அவங்களுக்கு கூட இருந்தவங்க இருந்திருக்காங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் தோத்தும் திருப்பி வந்து இவங்க வந்து அவங்க கூட தானே கூட்டணியா இருந்தாங்க, பாமக. புரியுது இல்லையா? ஆனா இங்க இஷ்யூ அது கிடையாது. இங்க என்னன்னா, கடந்த 60 வருடங்களாக இந்த 2 திராவிட அரசியல் மட்டுமே நாங்க தான் மேலோங்கி கோலோஞ்சி உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல. மக்களுக்கு வந்து கூட்டணி பிடிக்காது, மக்களுக்கு வந்து கூட்டணி பிடிக்காது, அதாவது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பிடிக்காது, ஒருத்த தலைமையில தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்கல்ல, அதை உடைச்சாரு பாத்தீங்களா? அதை உடைக்கும் போது தான் மக்கள் கிட்ட அந்த ஆதரவு கிடைக்குது, பேராதரவு வருதும் போது தான் இந்த நம்ம வந்து சில சிறு கட்சிகள் ஒரு பேச்சுக்கு அதை நான் சொல்ல வரேன். மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இந்த 2 கட்சிகளா வந்து ஆட்சியில் இல்லாத அப்ப இந்த கட்சிகள் எல்லாத்துமே உணர ஆரம்பிக்கிறாங்க. நோ, இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்துக்குள்ள நம்ம போனா மட்டும்தான் நம்ம அரசியல் எல்லார் கட்சிக்குமே இருக்கும் சார். தன்னோட அரசியல் கட்சி தன்னோட நிலைப்பாட்டில் தனக்கு ஒரு சீட்டு கிடைச்சாலும் ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சாலும் நாங்க என்ன ப்ரூவ் பண்றோம் பாருங்க. இன்னைக்கு வன்னியரசு சார் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ட்வீட்ஸ் வருது, அவ்வளோ இதுவா போடுறாங்க. நைட்டு 11 மணி ஆனாலும் ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க. அது வரைக்கும் உட்கார்ந்து கடைசி மனிதன் வரைக்கும் இது அல்லவா சமூக நீதினு சொல்ற அளவுக்கு யாரா இருந்தாலும் 11 மணி ஆனாலும் சரி பார்க்காம போல, நாளைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாராம். அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்குது இல்ல, இவனால அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு இல்ல. அவர்களை வைத்து ஜெயிச்சுட்டு இவங்க சொல்றாங்க ஓகே ஏதோ சார் 1% 1% 1/2% கூட்டணி கணக்கு தான். பெரும்பான்மை பலத்தோடு தாவேகா இனி வெற்றி பெற்றாலோ ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறதா தாவேகாவின் நிலைப்பாடா இருக்கும் சார். அதுதான் சொல்ல வரல. இந்த ஸ்டாண்ட் இப்ப எடுத்த ஸ்டாண்ட் இது ஒர்க்கிங். இட்ஸ் a விக்டரி ஃபார்முலா. இந்த விக்டரி ஃபார்முலா எங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு இப்ப நீங்க கேட்டீங்கல்ல விக்கிரவாண்டிக்கு வரணும்னு. அப்போ இந்த நம்பிக்கை, இந்த புரிதல், விஜய் நான் சொன்ன விஷயத்தையும் அந்த கட்சி மூலமா எடுத்து வச்சாரு இல்லையா, தாவேகா இதுதான் இந்த நிலைப்பாடுல இருக்குன்னு, இதை உணரவில்லை சிறு கட்சிகள் ஆட்சியில் இல்லாத கட்சிகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்ன நினைச்சாங்க, கூட்டணி பலம் தான் ஒன்னு சேர்க்கும் அப்படின்ற போது இல்ல, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தான் என் கட்சியை வளர்த்து கொண்டு போய் சேர்க்க போது மக்கள்கிட்ட உணர்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இந்த பாயிண்ட், இந்த ஐ ஓபனர் ஆஃப் டெமோக்ரஸி இதான் விஜய் நான் செஞ்சார். இதுதான் தாவேகாவின் மிகப்பெரிய பலம். இனி எந்த கட்சியா இருந்தாலும் தனித்து போட்டியிட்டாலும் சரி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் கொடுக்க மாட்டேன்னா எந்த கட்சியுமே வர மாட்டாங்க. இது வந்து ஒரு ஐ ஓபனராக 2026 ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியா மாறி கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கிறது மூலமாக தங்கள் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த முடியும்னு அந்த கட்சிகள் நம்புவதாக நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா? இது வெறும் கட்சியை மட்டும் பலப்படுத்துது இல்ல சார்,
அவங்க கிடைக்கிற வாய்ப்பு, அவங்க கட்சியை சொல்றேன், வெறும் கட்சியை பலப்படுத்துறதுக்காக மட்டும் வேற அவங்களோட என்ன சொல்லனா, அவங்க என்ன சொல்லனா, அவங்களோட குரல் ஒலிக்கப்படுதுல மக்கள் கிட்ட. இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அதிகாரத்துல பங்கு கிடைக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அதன் மூலமாக கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புவதாக தான் நீங்க சொல்றீங்க. இதுல திரு சாமிநாதன் சொன்னார்ல, இந்த கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாவற்றையுமே தாவேகா பெற்றுவிட்டது, அதனாலதான் இந்த கட்சிகள் வந்து போய் அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெறுவதன் மட்டுமே அந்த கட்சிகளுக்கு எதிர்காலத்துல நன்மை கிடைச்சிருக்கு. அந்த இண்டிவிஜுவாலிட்டி இனிமே அந்த கட்சிகளுக்கு இருக்க போகுது, அதுதான் தனித்தன்மை இருக்க போகுது. அதுதான் சரிங்க ஆரம்பிக்குது. தட் இஸ் வேர் இட் இஸ் ஹேப்பனிங். இப்போ இந்த இடத்துல நான் ஒரே வார்த்தை சொன்னல, யார் வன்னியரசன் நான் சொன்னல, உடனே என்ன பண்ணாரு அப்படின்றது இம்மீடியட்டா தெரிய வருது இல்ல. இன்னைக்கு IUML 60 வருஷமாக திமுகல இருந்திருக்காங்க, அவங்களை யாருன்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருந்துச்சு. இன்னைக்கு ஷாஜகான் அப்படின்ற ஒரு அமைச்சர் தெரியும் போது, யாருப்பா இந்த அமைச்சர், IUML கட்சியோட அமைச்சராம்பா தெரிய வருது இல்ல. அப்போ ஒரு கட்சியும் மேலோங்கத்துக்காக சமத்துவமாக இதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற அந்த தாரக மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அனைத்து கட்சிகளுக்கும் கொடுக்கிறாரு. இவரு சிரிக்கலாம், ஏன்னா என்ன நினைச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி செந்தில் சார் சொல்லும்போது சொன்னாரு, நேற்று வரை ஸ்டாலினை ஆதரித்துட்டு தாவேகாவை எதிர்த்து பேசினது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயமாக இருக்கு IUML பண்ணது. இப்போ சார் சொன்னீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்ல சார், ஓகே ஓகே ஃபைன், நீங்க வந்து அது வந்து எந்த அளவுக்கு ஒரு மடைமாற்றாக இல்லாட்டி ஒரு வருத்தத்தக்கக்கூடிய விஷயம், ஓகேவா? இது தாவேகா கொடி எடுத்துக்கிட்டுன்னு இது எல்லா அரசியல் கட்சியிலும் நடந்திருக்கு. 13 நாள்ல பாஜகவும் காங்கிரஸ் வந்து அதிமுகவும் சேர்ந்துதான் வாஜ்பாய் அரசு இருந்துச்சு. அப்ப அதை எதிர்த்து போட்டி, அப்ப எதுக்கு அரசியல் பண்ணது யாரு, வாக்களிச்சு ஜெயிச்சது யாரு? நம்ம இவரு தானே, திமுக தானே. அப்ப போனதுக்கு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அவங்க போய் கூட்டணி வச்சாங்கல்ல சார். இது எல்லா இடத்துலயும் நடக்கும். அரசியல் ஒரு தேர்தல் முடிஞ்சு இன்னொரு தேர்தல் வரதுக்கு ஒரு நிமிஷம், நீங்க சொன்னீங்க இல்லையா, தாவேகா சார்பு நிலையில் வரக்கூடிய எல்லா விருந்தினர்களும் இதை சொல்றாங்க. வேற வேற தேர்தல் இது, ஒரு தேர்தல் முடியுது, அடுத்த தேர்தல கூட்டணி மாறுகிறது, எல்லா இடத்துலயும் நடந்து, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. இங்க என்ன நம்ம பேசுறோம்னா, ஒரே தேர்தல்ல தேர்தல் வெற்றிக்கு பிறகு முடிவுக்கு பிறகு மாறுதுங்கிறத பேசணும். ரெண்டும் ஒண்ணா ஒப்பிடு இல்ல நான் அததான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, நீங்க ஒரு கொள்கை திமுகவோடு கூட்டணி இந்த இடதுசாரிகள் அடுத்த தேர்தல்ல திமுகவோட சேர்ந்திருக்காங்க. எல்லா மாநிலத்திலும் நான் அததான் சொல்ல வரேன் சார். நீங்க ஒரு தேர்தலுக்காக மட்டும் இல்ல, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மாறுது இல்லையா, இந்த கூட்டணியில வெளியில வந்து எந்த கட்சியும் போகாம இல்ல நடந்திருக்குல்ல. இதைத்தான் ஒரு வேற ஒரு தேர்தலுக்கு தான் நடந்திருக்கு, ஒரே எலெக்ஷன்ல நடந்திருக்கான்னு கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தான் உங்களை கொண்டு சேர்க்குதுன்னு நான் சொல்ல வரேன். பேசும்.